எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், எல்லாரும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக பாபி சாருக்கு முதல் வாழ்த்துக்கள். டிமாண்டே காலனி இஸ் டூயிங் வெல் அண்ட் வி ரியலி ஹாப்பி. ஸோ ஃபஸ்ட்டு பிடிஜியோட அசோசியேஷன் ஒரு வெற்றியாக அமைஞ்சது எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணுறோம் பிடிஜியில். ஸோ ரியலி ஹாப்பி. அண்ட் ஹியர் வி ஆர் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். நிச்சயமாக இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும். நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல, டீசரை பார்க்கல இன்னும். பட் லெட்ஸ் சி. மனோஜ் சார் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படமும் கண்டிப்பாக அது ஒரு என்டர்டெய்னராக, ஏன்னா பிகாஸ் ஸ்டார் காஸ்ட்டை பார்க்கும் போதே தெரியுது. ஆனந்தராஜன் நம்ம நம்ம எல்லாரும் கம்ப்ளீட் பெட்டாலியனே பயங்கரமாக இருக்குது. அண்ட் வைபவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நிச்சயமாக திஸ் ஃபிலிம் இஸ் கோன் பி தரோ என்டர்டெய்னர்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இமான் சார், ரியலி ஹாப்பி தட் யூர் ஹியர். அண்ட் எல்லாருமே இந்த ஃபுல் லிரிசிஸ்ட் கர்ணா, கங்க்ராட்ஸ்மா. பாட்டு எழுதிருக்கீங்களா? ஆல் தி பெஸ்ட், வண்டர்ஃபுல் லிரிசிஸ்ட். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். And I wish them all the best, and really happy to be here. Thank you guys, thank you so much. And director, debut பண்றீங்க, it's going to be a wonderful film for you too. All the best ma, all the best. Thank you. இன்னைக்கு வந்தவனே ஜான் எல்லாரும் வந்து செஞ்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அருண் விஜய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் முதல்ல வந்துட்டு இது மனோஜ் பெனு அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாபி அவரை ஒரு கன்வின்ஸ் பண்ணி, பாபி யாருன்னா வந்துட்டு யூஎஸில் நான் லாஸ்ட் இயர் போனப்போ வந்து 2-3 மீட்டிங்ஸில் இருக்கும்போது கிளம்புறாருன்னு, ஏன் சீக்கிரம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. இல்லை நாளைக்கு காலையில் அவர் பாபி மீட் பண்ணலான்னு சொன்னாருன்னா, யார் பாபி பாலச்சந்திரா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அவர் மீட் பண்ண 2-3 months ஆகுமே, நீ எதுவும் சும்மா கதை விட்டு வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரியலி அவர் வந்து அவ்வளோ வேலைகள் இருந்தும் இங்கே வந்து சினிமா பண்ணுறாருன்னா வந்துட்டு அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாரு, பெரிய விஷன் வச்சுருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஃபஸ்ட் டைம் உங்களோட ரொம்ப ஹாப்பி. அண்டு ஆனந்த்ராஜ் சார், ஜான் தனியாக வச்சுக்கிறேன். ஆனந்த்ராஜ் சார், ரெடின் எங்கள் அண்ணன், எங்கள் பெரிய அண்ணன், எங்கள் அண்ணன் சுனில், இவரெல்லாம் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்டு ராஜேஷ், மணிகண்ட ராஜேஷ், நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். எங்கள் அஜய் மாஸ்டர், எங்களுக்குள்ளே நாங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க யாரோ. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப லெங்க்தாக போயிட்டுருக்கு, எனக்கே தெரியுது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் இந்த டீசர் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறீங்களா டீசர்? ஓகே. அதுல்யா, சாரி, உன்னை பற்றி எதுவும் பேசல, அவங்க பேசிட்டாங்க. பட் வெரி ஸ்பீச்சியஸ். தேங்க்யூ, என் கூட படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறது ரொம்ப நன்றி. அண்ட் லைட்டு தேவையில்லையா? அப்படி போகலாமா? ஓகே ஓகே, நன்றி. இன்னைக்கு டீசர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். படம் வந்துட்டு செப்டம்பர் எண்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. டைரக்டர் மறந்துட்டேன். ஆக்சுவலி என்னை லவ் பண்ணுறாரு அவர், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இல்லையா? ஓகே. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம், ஒரு 1-2 இயர்ஸாகவே பழக்கம். அதாவது வெளில எங்கேயா ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணாலோ வீட்டில் மீட் பண்ணாலோ வந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாருன்னு. ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னா, இல்லை இல்லை நீங்கள் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ எனக்கு கலாய்க்கிறாரு தான் நினச்சேன். பட் இந்த கதை ஒன்று ரெடி பண்ணி மனோஜ் சொல்லி பிடிஜியில் இந்த படம் வந்து இவ்வளோ வந்ததுக்கு மெயின் ரீசன் விக்ரம் அண்ட் கேசவ். அந்த மாதிரி கிடையாது, ரசிக்கிறார் என்ன. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவங்க சிஸ்டர் தான் அப்பப்போ கேட்பாங்க, இவன் படம் பண்ணிடுவானா அப்படின்ட்டு. பண்ணிட்டாரு இன்னைக்கு. ஸோ யூ ஷுட் பி வெரி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இவ்வளவு பேரை பத்தி பேசணும்னா வெண்ணலாம் ஆகும் போல இருக்கு. இல்ல இல்ல, முதல்ல காசு கொடுத்த முதலாளி பத்தி பேசிடலாம். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் விஜிபி குரூப் மாதிரி விடிஜி குரூப் ஒன்று வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் படம் 6 மாதிரி டிமாண்டி காலனி சூப்பராக போகும் சார், நல்லா இருக்கு, நல்ல படம். 2வது படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர், அடுத்த படம் அருண் விஜய் இல்லை சார். இது மாதிரி நிறைய படம் எடுங்க சார். இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? இமான் சார் பற்றி சொல்லணும்னா நேஷனல் அவார்டு வின்னர். இதுக்கப்புறம் எதுவும் சொல்லுவானா? இல்லை சார். பகா நம்ம சின்ன வயசுலாம் பார்த்து பயந்துருப்போம். ஆனந்தராஜ் சார் அவரு கூட நம்ம நிக்கிறோம், நம்ம நடக்கிறோம், அதுவே பெரிய விஷயம். சின்ன விஷயமா இருந்தாலும் நல்ல காமெடி பயங்கரமா இருக்கும். இல்ல இல்ல சார், அவங்க தான் கேட்கறது, வேற என்ன பண்றது? அதுல்யா மேடம் இவரு ஸ்வீட் அண்ட் சிம்பிள். மற்றபடி வேற விஷயம் பேசுறோம்னா வைபவ் வந்து பேசுவாப்புல. ஆனா இளவரசர் சொன்ன மாதிரி வைபவெல்லாம் சாதாரண ஆள் இல்லை, சிம்பிளா இருப்பாப்புல, சைலண்டா. ஆனா பயங்கரமான ஆளு இல்ல சார்? ஒண்ணு சார், நான் கூட இருந்து பார்த்துருக்கேன்ல. இளவரசர் சார் அவரை பத்தி சொல்லுவாங்க, ரொம்ப சீனியர். உண்மை சார், அதான உண்மை. ரொம்ப சீனியர் அவரு. ஆக்சுவலி நான் ஏதாவது நான் ஒரு படம் டாக்டர் படம் பண்ணியிருக்கேன், ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன். அவர் எப்படி பண்ணணுன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவார். வெரி குட் சீனியர். இல்லைல்ல சார், உண்மையை தான் சொன்னேன். டைரக்டர் விக்ரம் சார் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. சில டைலாக்லாம் படித்தேன் நான், சூப்பராக இருந்தது. ஆனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை அஜய் சிம்பிளான மொபைலை போட்டு கொரியோகிராஃபி முடிச்சிட்டேன் ஈஸியா. மற்றபடி பேசுறவங்க நிறைய பேசிட்டே இருக்கலாம். தேங்க்யூ, பாய். இந்த படத்துல நீங்க பாருங்களேன், இந்த கேங் எல்லாம் பார்த்தா கேங்ஸ்டர்ஸ் மாதிரியா தெரியுது. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். சென்னை வந்து சிங்கார சென்னைங்க, இங்க என்ன கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு. எல்லாருக்கும் இன்னைக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குதான், அப்புறம் வந்து ஆன்சைட்டி இருக்குதான், அப்புறம் வந்து டிப்ரெஷன் இருக்குதான், இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குதை பார்த்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணாரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு கதையை எழுதி சே இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிறாரு. அது சென்னை கேங்ஸ்டர்ஸா கேங்ஸ்டர்ஸா. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும், எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியான ஒரு படம். ஷுவராக வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு மேபி கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கலாம், என்ன கிங்ஸ்லி, ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. அண்ட் தம்பி இமான் பிரதர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், எல்லாரும் அவரை மியூசிஷியனாக பார்த்துருக்கீங்க, நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன். அண்ட் இஸ் ஆக்டட் ஸோ வெல் அந்த டைமில். அண்ட் அதை காமெடிலாம் வேறு பண்ணியிருப்பாரு. இல்லை, ஐ ஸ்டில் ஹாவ் சம் பிக்சர்ஸ் ஆஃப் இட், ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் வீடியோஸ், பட் அண்ட் அதை விட்டிங்கன்னா நம்ம இவரு கூடயே இருப்பார். நான் எப்போவுமே அவர் ரெண்டு தான் கொஞ்சுவேன், ஏன்னா ரொம்ப பாசமாக இருப்பார், கோவமே வராது. ஆனால் அப்படி ரொம்ப கோவமாக வந்துச்சுன்னா வெளியில் ஒரே புகை மண்டலமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும். நாங்கள் அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு சரி இதெல்லாம் கோவமாக இருக்காங்க போல இது, நம்ம டைலாக் ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்லி. And thank you producers for having me in your film, and it's wonderful to work with you, and I'm doing another film also in your banner, and thanks a lot. அப்புறம் நம்ம கிங்ஸ்லியை பற்றி சொல்லணும்னா அவர் வந்தாலே ஜாலியாக இருக்கும். இதில் என்னன்னா இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து they all have worked together for the betterment of the film. என்னன்னா நமக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்கன்னா அதை 10 விதமாக 10 பேர் பேசுவாங்க. So if you look at it like it, a lot of improvisation has happened in the film, and it will surely entertain everyone who is being an audience there to watch this film as Chennai Gangsters. And thank you Mr. Manoj Beno, aprom Buji, it was so much fun working with you. And இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தம்பி ஒருத்தர் வைபவ் அப்படின்னு எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்ல பிள்ளை, அவர் இருக்கிற இடம்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கும் அட்டுல்யாவுக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவர் மூக்கு தான். அண்ட் இஸ் அ வெரி குட் லுக்கிங் கை, அண்ட் அவர் மூக்கு வந்து இட்ஸ் லைக் ஸோ ப்ராமினன்ட் அண்ட் மேக்ஸ் ஹிம் அ குட் ஆக்டர் டூ. என்ன தம்பி, கரெக்ட் தானே? ஸோ
as a team we are amazing. And இதுல வந்து இருக்கிறதுலயே ரொம்ப யங்கான ஆளு யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தராஜ் சார். அவங்க வந்து எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி எந்த லைன் பேசினாலும் அதுல வந்து ஒரு பாலிஷ் பண்ணி தட்டி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது, 5000 எக்ஸ்பிரஷன் இருக்கும். இதுல எதுன்னு செலக்ட் பண்ணி டைரக்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ள பல சீன் போயிடும். அண்ட் இட் வாஸ் சோ என்டர்டெய்னிங் அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் மாஸ்டர். அவரை பண்ணோடனே நான் காலில் வந்துட்டேன், மாஸ்டர் கடைசியா ஏதாவது வந்து அப்படி அடிக்கிற மாதிரி வர மாஸ்டர், அந்த அது மட்டும் போதும் மாஸ்டர் அப்படின்னு. அண்ட் யூ வெரி ஸ்வீட் அண்ட் யூ கேம் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஆனால் காலங்காத்தால என்ன ஜான் விஜய் இவ்வளோ ஓவரா பேசுறானே அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. பட் தேங்க்யூ வெரி மச். இந்த விழாவுடைய நாயகன் திரு இமான் அவர்கள், நான் வந்து இப்போதான் உள்ள பேசிக்கிட்டு இருந்தோம். அவரோட முதல் படம் என் படம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சேனான்னு ஒரு படம், சத்யராஜ் சார் நானும் நடித்த படம். ஆனால் அப்புறம் தான் சொன்னார் அது இல்லை வேற படம், விஜய் படம்னு சொல்லிட்டு. ஸோ 2வது படம் தான் என்னோட படம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், வாழ்த்துக்கள் சார். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், மிஸ்டர் பாபி, மிஸ்டர் மனோஜ், இருவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். ஏன்னா இதுபோல் ப்ரொடியூசர்ஸ் வரணும் சினிமாவுக்கு, அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். தேட்டர்ஸ் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும். இதில் இளவரசு வந்து என்னுடைய பழைய நண்பர், எனக்கு அவர் வந்து காலையில் ஏதோ ஒரு இது உங்ககிட்ட பேசினா போய் சேரும்ன்றதுக்காக சில விஷயங்கள் பேசினார்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாம், அதனால தான் பேசினார்னு நினைக்கிறேன். அவர் வந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். வயிறு வேலை இல்லைங்க, வேற வேலைங்க. அதனால எனக்கு என்னன்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும் சினிமாவுக்கு. நல்ல தயாரிப்பு, அதாவது சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் நல்ல படம் கெட்ட படம். நல்ல படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னை போல ஒரு நடிகர் சொன்னார், சின்ன படம்லாம் எடுக்காதீங்க இனிமே, சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்காதீங்க அப்படின்னு. அது அவர் சொந்த கருத்தாக இருக்கலாம். என்னுடைய கருத்து, எந்த பணம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க, படம் எடுக்க வாங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். படம் எடுங்க, நிறைய படம் எடுங்க, உங்கள் கற்பனையை சொல்லுங்க. ஸோ வந்து படம் எடுக்க வரணும். அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட். இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குனர்கள், இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குனர்கள், நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்கெல்லாம் சின்ன படம் எடுத்தவங்க தான். எல்லாருமே சின்ன படம் எடுத்தவங்க தான். இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்கள் சின்ன படத்தில் நடிச்சவங்க தான். எதுவுமே பெரிய படம் கிடையாது சார். எடுத்த உடனே ஒரு 100 கோடியில் 200 கோடியில் படம் பண்றது இல்லை. சின்ன படம் பண்ணணும், வாங்க சினிமாவுக்கு வாங்க. இப்போ இளவரசு மாதிரி ஒரு நடிகர் இருக்காரு, இப்போ கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா, ஐயோ இவங்களை பார்த்தா கேளுங்க, போய் ஒரு தடவை கேளுங்க, கேட்டுட்டு அவங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்க. கேட்குறது தப்பே கிடையாது. இஸ் இட் ரைட்? கேட்டு பண்ணுங்க. அதனால ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார். வாங்க, நிறைய படம் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. இன்னும் உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்க, நிதானமாக பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்க. என் நண்பன் வைபவ் ஃப்ரெண்ட்ல வந்து முகத்தை காட்டுறது பாருங்கல்ல, பக்கத்தில் வைபவ் சொன்னா பக்கத்தில் சிரிப்பாருங்க. பக்கத்தில் இது ஒரு நடிகர் நடிச்சாரு, அதனால நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லப்பா, அவனுக்கு வேற வேலை இருந்தது, அதனால ஸ்பேஸ் கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், ஸோ பிடிஜி யூனிவர்சல் பாபி, ஸோ மோர் தென் ப்ரொடியூசர், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க. அண்ட் ஐ நோ உங்களுக்கு சினிமா மேலே எவ்வளோ பெரிய விஷன் இருக்குன்னு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் மனோஜ் பெனு, பிடிஜியோட பில்லர், அண்ட் அஃப்கோர்ஸ் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் எங்களோட பில்லர் டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் வெரி கூல் டைரக்டர்ஸ். அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஏதாவது குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டால் கூட அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணாங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கோட ஹீரோ இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, பியூட்டிஃபுல்லான சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வைபவ் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே கலகலகலன்னு வச்சுருப்பாரு. ஸோ
அவரோட பர்சனாகவே அப்படி தான். ஸோ படத்துலேயும் அப்படி தான், நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தான் இருந்தார். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட கேங், சுனில் ரெட்டி, கிங்ஸ்லி, ஜான் விஜய் அண்ட் ஆனந்த்ராஜ் சார், மொட்ட ராஜேந்திரன் சார், லிவிங்ஸ்டன் சார், அவங்க எல்லாருமே, லைக் விபின் சார், எல்லாருமே, மணிகண்டன், எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு கேங்காகவே எப்போவுமே ஃபுல் காம்பினேஷன் எங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்னு, என்ன தான் ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கோம். பட் வெரி ஹாப்பி. அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைட் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, அஜய் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, லிரிசிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹோல் டீமுக்கும் என்னோட ரொம்ப 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 நன்றி. அண்ட் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃபன்ஃபில்டான ஃபிலிமாக இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.